இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே வரி மேல் வரி போட்டு மக்களை ரத்தத்தை உறிஞ்சுகின்ற நிலைதான் இன்றைய நிலை என்பதை மின்சாரத்தை தொட்டாத்தான் ஷாக் அடிக்கும், மின் கட்டணத்தை கேட்டாலே ஷாக் அடிக்கும் என்று சொன்ன திரு ஸ்டாலின் அவர்கள் குறைந்ததான் நம்ம அம்மா இருக்கும் போது குறைவாத்தான் நாம் மின் கட்டணத்தை நம்ம உயர்த்தணும். ஆனா திமுக ஆட்சி போல 52% உயர்த்தல, நிலை கட்டணத்தில் உயர்த்தல, ஆண்டுக்கு 5% மின் கட்டணத்தில் உயர்த்தல. இப்பொழுது என்ன நிலைமை? மின்சாரத்தை தொட்டாத்தான் ஷாக் அடிக்க, கரண்ட் பில்ல கேட்டாலே ஷாக் அடிக்குது. அப்படிப்பட்ட நிலைமை. வீட்டு வரி 100% உயர்ந்து போச்சு, கடவரி 150% உயர்ந்து போச்சு, குடி வரி உயர்வு, குப்பை வரி உயர்வு, இப்படி வரி மேல் வரி போட்டு மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம். இதே அண்ணா திமுக ஆட்சியில ஒப்பிட்டு பாருங்கள், மின் கட்டணம் எவ்வளவு குறைவு, வீட்டு வரி எவ்வளவு குறைவு, கடை வரி எவ்வளவு குறைவு. ஆக மக்களுக்கு நன்மை கிடைத்தது அண்ணா திமுக ஆட்சியிலே. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே வரி மேல் வரி போட்டு மக்களை உறிஞ்சுகின்ற, ரத்தத்தை உறிஞ்சுகின்ற நிலைதான் இன்றைய நிலை என்பதை பார்க்க வேண்டும்.